காய்ஸ் இன்றைக்கி நான் எங்கே ட்ராவல் பண்ண போகிறேன்னா வவுனியாவில் இருக்க சிதம்பரபுரத்தில் உள்ள ஒரு முருகன் கோயில் தாங்க. இந்த கோயிலுக்கு பேர் ஈழத்து பழனி. ஸோ நான் எதில் ட்ராவல் பண்ண போகிறேன்னா என்னோடய சைக்கிளில் தாங்க. ஏன்னா ஸ்ரீலங்கா இப்போ மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் கண்ட்ரி ஆச்சு. ஃபுட்டாக இருக்கட்டும், டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே எக்ஸ்பென்சிவ் தான். ஸோ இப்போதைக்கு நம்ம ஊரை சுற்றி பார்ப்போம், அதுவும் சைக்கிளில். நம்ம ஊர்லேயே எவ்வளவோ அழகான பிளேசஸ் இருக்குங்க. ஏன்னா அது நமக்கு பக்கத்தில் இருக்கனால அதோட அருமை எங்களுக்கு தெரிகிறதில்லை. காய்ஸ் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வரணுன்னா மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். காய்ஸ் இந்த கோயில் நான் இருக்க இடத்துலேருந்து 20 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னால் 5-6 அழகான கிராமத்தை கடந்து தான் போகணும். கூடுதலாக போகிற வழியெல்லாம் வயலும் குளமும் தான் அதிகமாக காணப்படும். பார்க்கவே செம்ம அழகாக இருக்கும். அப்படியே போகிற வழியில் 2 தம்பி வந்தாங்க. அவங்களோட கொஞ்சம் ஜோலியாக கதைச்சிட்டு போனாங்க. ரொம்ப நல்ல பையங்க, நல்லா ஃபன்னாக காய்ச்சிட்டு வந்தாங்க. இந்த தம்பி வீடியோ எடுக்கிறதுக்கெல்லாம் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மிஸ்டர் நிதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொல்லு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மிஸ்டர் இதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் நாங்கள் போகிறதுக்கு எதிர்பக்கமாக ஒரு குளம் இருந்துச்சு. அந்த குளத்துக்கு போனோம். அந்த குளக்கட்டில் ஒரு விளாமரம் இருந்துச்சு. அதில் விளாமரம் சாப்பிட்டு ட்ராவலை கண்டினியூ பண்ணோம். அப்புறம் அவங்க என்னோட கொஞ்சம் தூரம் வந்தாங்க. நான் தனியாக போக ஒரு மாதிரி இருந்துச்சு. இப்படி யாராவது எங்கள் கூட கழிச்சிட்டு வந்தாலே ஹாப்பியாக இருக்குங்க. அப்புறம் அவங்களோட ஊர் வந்ததும் பாய் பாய் சி சொல்லிவிட்டு அவங்களும் போயிட்டாங்க. நான் என்ற ட்ராவலை கண்டினியூ பண்ணேன். நான் போகிறதுக்கு இன்னும் 8 கிலோமீட்டர் தான் இருந்துச்சு. அப்புறம் ஒரு மாதிரி இந்த கோயிலோட என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டேன். இதில் இருந்து 500 மீட்டர் போனால் போதும். மேலே மலைக்கு போகிறதுக்கு முன்னால் கீழே ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும். இந்த பிள்ளையாரை வழிபட்டு தான் மேலே மலைக்கு போவாங்களாம். ஏன்னா பிள்ளையார் தான் முழு முதற் கடவுள். கீழே ஒரு அழகான முருகன் சிலை ஒன்று இருந்துச்சு. ஸோ அதை நான் சுற்றி வீடியோ எடுத்தேன். மலைக்கு போகிற என்ட்ரன்ஸ் கிட்ட வந்துட்டேன். இதில் 2 கருங்கலால் செதுக்கின தூண்கள் இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். படியில் போகணும். இதில் மொத்தம் 400 படிகள் இருக்கும். 400 பயப்பட வேணாம், சின்ன படி தான், ஈஸியாக போயிடலாம். மேலே முருகனை கும்பிட்ற மாதிரி ஔவையார் நிற்பார். ரொம்ப அழகாக இருக்கும். இதுலேருந்து கொஞ்சம் தூரத்திலே கோயில் வந்துடும். இங்கேருந்து பார்த்தாலே வியூவெல்லாம் செம்ம அழகாக இருக்குங்க. அப்புறம் அங்கே பூசை செய்கிற ஐயா கிட்ட, கோயிலில் பூசை செய்கிற முறையெல்லாம் கிட்ட ரொம்ப அழகாக தாய் தமிழில் சொன்னார். இது சிதம்பரபுரம் வவுனியா சிதம்பரபுரம் பதியிலே வீடு இருக்கின்ற பழனிவேல் முருகனுடைய ஆலயத்திலிருந்து பேசுகிறோம். இப்பொழுது இங்கே வருகை தந்திருக்கின்றார். என்ன மிஸ்டர் நிதா யூடியூப் சேனல். மிஸ்டர் நிதா என்கின்ற யூடியூப் ஊடகத்திலே இங்கே ஒரு சகோதரர் வந்திருக்கின்றார். அவர் இந்த ஆலயத்தினுடைய வரலாறுகளையும் தெரிந்து கொண்டு இந்த ஆலயத்தினுடைய பூசை முறைகளையும் அவருக்கு வழிபடுத்துமாறு வேண்டுகோளுக்கு இணங்க இப்பொழுது நாங்கள் இந்த பூசையானது செந்தமிழ் ஆகம முறையிலே எங்களுடைய தாய் தமிழிலே இந்த பூசைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே இந்த முருகன் இந்த தமிழ் பூசையை இங்கே நிறைவேற்றுமைக்காக அருள் பாலித்திருக்கின்றார். அந்த வகையிலே முருகனுடைய பொற்பாதம் பணிந்து வேண்டிக் கொண்டு நமது தமிழ் உறவுகளுக்கு நாங்கள் பெருமிதத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பூசையானது அகில இலங்கை சைவ தமிழ் மன்றத்தின் தமிழ் அர்ச்சுனர்களால் மிக சிறப்பான முறையிலே இந்த பூசைகள் நாள்தோறும் இங்கே நடைபெறுகின்றன. எல்லா இடங்களிலும் இருந்து வருகின்ற அடியார்கள் இந்த பூசையினை பற்றி இங்கே கலந்து கொண்டு மிகவும்
தமிழிலே அறிந்து தெரிந்து புரிந்து பூசைகளை நடத்தி கொண்டு எம்பெருமானுடைய திருவுருளை பற்றி மிகவும் மன மகிழ்வுடன் திரும்புகிறார்கள். அந்த வகையிலே முருகனுடைய அருள் இந்த இலங்கை திருநாடு எங்கும் சென்று அடைவதைற்றி நாங்கள் மனம் மகிழ்கிறோம். மேலும் ஆலயத்தை காண விரும்புகின்ற இலங்கையில் இருக்கின்ற ஏனைய சைவ அடியார்கள் தாங்களும் வந்து இந்த தமிழ் பூசை முறையிலே கலந்து கொண்டு எம்பெருமானுடைய பழனிவேல் முருகனுடைய திருப்பாதம் பணிந்து எம்பெருமானுடைய அருளையும் ஆசியும் பெற்று இவ்வாழ்நாளிலே இன்புற்று இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த சிறிய சந்தர்ப்பத்தை எமது ஆலயத்திற்கு தந்தமைக்காக இந்த ஊடக துறையினருக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறோம். அன்பே சிவம், அன்பே சிவம், அன்பே சிவம். காய்ஸ், இந்த கோயிலில் தமிழ் ஆகமத்தில் தான் அர்ச்சனையெல்லாம் செய்வாங்க. நானும் எனக்கும் என்ற சேனலுக்கும் அர்ச்சனை செஞ்சேன். இதான் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் தமிழில் அர்ச்சனை செஞ்சுருக்கேன். அப்புறம் சன்செட்லாம் பார்த்துட்டு வீட்டை வெளிக்கிடணும்னு இருந்தால் அந்த கோயிலேருந்து வெளியே வர்றதுக்கு மனசே இல்லைங்க. ஏன்னா அந்த கோயிலில் ஏதோ ஒன்று இருக்குது. அவ்வளோ பெரிய கோயிலெலாம் இல்லை, ஒரு சின்ன கோயில் தான். நீங்கள் ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள். சீரியஸாக சொல்கிறோம், வேறு லெவலில் இருக்கும். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். போக 20 வர 20 மொத்தமாக 40 கிலோமீட்டர் சைக்கிளில் ட்ராவல் பண்ணி ஷூட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ரீச் ஆகிற மாதிரி பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு இன்னும் மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னும் நிறைய இடத்துக்கு போய் பெட்டராக வீடியோ கொடுக்க ட்ரை பண்ணுறேன். வீடியோவை ஃபுல்லாக பார்த்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, டாட்டா, பாய் பாய், see you.